சரி, இப்போ இருக்கிற நெறைய விவாகரத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு 8வது இடத்துல சுக்கிரன் இருக்காரோ இல்லையோ, ம். இன்னொருத்தவங்களால ஐ மீன் வந்து எக்ஸ்ட்ரா அஃபேர்ஸ்னால நெறைய பிரச்சனைகள ம். வந்து ம். சந்திக்கிறாங்க. ஆ ஒரு பார்ட்னர் வந்து இன்னொருத்தர் கூட தொடர்பு வச்சிருக்கீங்க. இல்ல இவர் வந்து வேற ஒரு அஃபேர்ல இருக்கிறாரு அப்படின்னு டிவோர்ஸ் வாங்குறவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. 90% ஓகே. இது வந்து முன்கூட்டியே ஜாதகத்துல தெரிய சொல்ல வருமா? முடியுமே! ஓகே. சொல்ல முடியும். சொல்றோம், நடக்குது. ம். ஆனா, அத என்ன பண்றோம் அப்டின்னா, இப்போ கல்யாண வாழ்க்கையில தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா, ஒவ்வொருத்த மனைவியும் கணவனுடைய ஜாதகத்த இண்டிபெண்டன்ட்டா ஒரு தடவ பார்க்கணும். ஓகே. கணவன்மார்கள் இண்டிபெண்டன்ட்டா தன்னுடைய மனைவி ஜாதகத்த பார்க்கணும். தனிப்பட்ட முறையில பார்க்கணும். ம். இப்போ பொதுவா ஜாதகத்த பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அவங்கள பத்தி நம்ம சரியா பேச முடியாது. ஓகே. சில விஷயங்கள் சொல்ல சொல்ல முடியாது. முடியாது. சரி, 2 பேரும் சேர்ந்து ஒரு ஜாதகத்த பார்க்குறாங்க அப்டின்னா, அந்த அஸ்ட்ராலஜர் என்ன சொல்றாரு? இலைமறைய சொன்னாலும், நேர்மறையா சொன்னாலும் அத புரிஞ்சுக்கணும். ம். இப்போ ரொம்ப சிம்பிள்ம்மா. இன்னொருத்தவங்கள நம்ம வாழ்க்கையில வருவாங்களா? வரமாட்டாங்களான்னா, 99% இந்த பிரம்மச்சாரிகள தவிர 99% லௌகீகத்தில இருக்கிற அத்தன பேருக்கும் ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணுடைய நட்பு கிடைக்கும். ம். ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணுடைய நட்பு கிடைக்கும். அத அதிகப்படுத்துறதும், குறைக்கிறதும் அவங்க கையில தான் இருக்கு. அன்றைய தசா பலன்கள் படி தான் இருக்கு. எனக்கு இப்போ சுக்கிர புத்தி நடக்குதுன்னா, ம். ஒரு பொண்ணு என் பக்கத்துல வந்து கேரிங்கா நல்லா தெரிஞ்சுங்க. ம். எந்த இடத்துலயுமே காமம் வராது. ம். சுக்கிரன் காமத்தை குடுக்க மாட்டார். வார்த்தைய நல்லா கவனிச்சுங்க. அப்ப என்ன ஆகும்? கேரிங் வரும். ம். பொண்டாட்டி குடுக்காதத இன்னொருத்தி குடுக்க ஆரம்பிக்கும்போது, இதுல லைக் ஆயிடுவாங்க. ஓகே. இத லைக் ஆகுறாங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு, அவங்கள ஹேக் பண்ணிடுவாங்க. ஓகே. அதே மாரி தான் புருஷனும். இவங்க எதிராளி. இவங்க பெண்ணாக இருந்தாலும் அதான். என் வீட்டுக்காருக்கு நான் இவ்ளோ சொன்னேன் சார். அவர் காதுலயே வாங்கல சார். ஆனா இவரு பாருங்க, எனக்காக அக்கறைப்படுறார். எனக்காக ஆசைப்படுறார். அன்பா இருக்கார். இவருக்காக நான் என்ன வேணாலும் செய்யலான்னு இவங்களுக்குள்ள எண்ணம் வரும். இது அஃபைர் கிடையாது. அக்கறை, கேரிங். கேரிங்கில தான் போறாங்களே தவிர, தவறான வழியில போகல. அந்த கேரிங் கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏற ஏற என்ன ஆகுது? என்ன நடக்குதுன்னு அடுத்த கட்டத்துக்கு தெரியாம போயிடுது. ஓகே. எல்லாமே நியாயமா படுது. அப்ப ரொம்ப சிம்பிளா இத எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் எங்க இருக்கார்? இந்த ம். சுக்கிரன் எப்போ பிறக்கும்போது 8ஆம் இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஜனன ஜாதகத்துல இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுக்கிரன் எங்க இருக்காருன்னு பார்க்கணும். ம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஷூட்டிங் எடுக்கிற நேரத்துல சுக்கிரன் வந்து விருச்சிக ராசியில இருக்காரு. ஓகே. இப்போ வந்து மிதுன ராசிய கால்குலேட் பண்ணீங்கன்னா, மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் 6வது இடம். ம். அதே வந்து ரிஷப ராசிய கால்குலேட் பண்ணா 7வது இடம். ஓகே. மேஷ ராசிக்கு 8வது இடம். இப்ப என்ன ஆகும்? ஓகே. மேஷ மேஷ ராசிக்கு. ராசிக்காரவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில ஒரு அஃபைர் ஏற்படும்.